ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சுத்ராம். ஆமென் ஆமென். எனக்கு சந்தோஷம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பினார், வல்லமையினால் ஊற்றினார். ஹல்லேலூயா ஆமென். I want you to sing with joy. Hallelujah. Every day நீங்க ஆண்டவரை வந்து துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். நீங்க விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட ஒரு வித்தியாசமான செய்தி பேச விரும்புகிறார். திருப்பிக் கொள்ளலாம். என்னாகும்? Numbers chapter 27. Numbers chapter 27, 12 and 30. Numbers என்னாகும் 27வது அதிகாரம் 12-13 வசனம். Now the Lord said to Moses, Amen. Go up into this mount Hebron, and see the land which I have given to the children of Israel. And when you have seen it, you also shall be gathered to your people. தமிழ்ல ஒரு வாசிங்க. தமிழ் நான் வாசிக்கிறேன். மலையாளம் கன்னடா வாசிங்க. கன்னடா நம்பர்ஸ் என்னாகும் 27:12-13. நம்பர்ஸ் சாப்டர் 20. അനന്തരം യഹോവ മോശെയോട് കൽപ്പിച്ചത്, ഈ അബാരി മലയിൽ കയറി ഞാൻ ഇസ്രായേൽ മക്കൾക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന ദേശം നോക്കുക. അത് കണ്ടപ്പോൾ നിന്റെ സഹോദരനായ അഹരോനെ പോലെ നീയും നിന്റെ ജനത്തോട് ചേരും. സഭയുടെ കന്നഡ எல்லா கண்களும் முடிந்த வார்த்தைக்கான ஆண்டவரே பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். மூன்று கூட நடக்கிறது இயேசுவின் நாமத்தில். மோசே ஒரு நல்ல தெய்வ மனிதன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அபாரீம் என்கிற மலையின் மேலே நீ ஏறி இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். ஹல்லேலூயா. Stand on the mountain and look at the promised land. Look at the promised land. இந்த தேசத்தை பார். வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சொல்றார், நீ மலை மேல் ஏறி இந்த தேசத்தை பார். Look at these people. Look at the promised land. கொடுத்து இந்த தேசத்தை பார். பார்த்த பின்பு என்ன சொல்லுகிறார்? அதை பார்த்த பின்பு நீ உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஜனத்தாரிடத்திலே சேர்க்கப்படுவாய். Hallelujah. Hallelujah. After that you will also be in the mountains, be in the Lord's presence. இந்த தேவன் சதா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் மோசேயை அழைத்து சொல்லுகிறார், look at the people. ஆனா நல்லா கவனிங்க, இங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த வார்த்தை ஆண்டவர் மோசேயிடத்திலே சொன்னது எதற்காக தெரியுமா? நீ இந்த கானானுக்கு போக மாட்டாய். இந்த கானானுக்கு நீ என்ன செய்ய மாட்டாய்? போக மாட்டாய். You will not go. கானானுக்கு நீ போக மாட்டாய். ஆனால் இந்த தேசத்தை பார். இந்த தேசத்தை பார், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டாய்? கானானுக்கு போக மாட்டாய். அப்ப அதே இடத்துல வாசிங்க 27வது அதிகாரம் 18வது வரை 18th verse. എന്റെ ആത്മാവുള്ള പുരുഷനായി ആമേൻ. നൂന്റെ മകനായ യോശുവയെ വിളിച്ച് അവന്റെ മേൽ കൈവച്ച് അവനെ പുരോഹിതനായ ഏലിയ
புருஷனாகிய ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீர் தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? ஆவியை பெற்ற மனுஷனாகிய யோசுவா மேல நீ கை வைக்கணும். You should anoint Joshua. ஜோஷுவாவை நீ அனாயிண்ட் பண்ணணும். அனாயிண்ட் பண்ணி அவனை நீ அடுத்த தலைவனாக ஏற்படுத்த வேண்டும். Next generation is begin here. அப்போ பாருங்க 22வது வசனம் 22. യഹോവ തന്നോട് കൽപ്പിച്ചതുപോലെ മോശെ ചെയ്തു. അവൻ യോശുവയെ വിളിച്ച് പുരോഹിതനായ എലയാസരിനെയും സർവ്വസഭയുടെ മുൻപാകെ നിർത്തി അവന്റെ മേൽ കൈവച്ച് യഹോവ മോശെ മുഖാന്തരം കൽപ്പിച്ചതുപോലെ അവൻ ആജ്ഞ കൊടുത്തു. ഹല്ലേലൂയ. മോശെ തനക്ക് கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சபையனத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சொன்னபடியே இங்க தாமா நீங்க முக்கியமான சார் மாஸ்டர் சவுண்டே இல்லை. என் த்ரோட் போயிடுச்சு. கொஞ்சம் சவுண்ட் சவுண்ட். அப்போ கொஞ்சம் அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நன்றாக கவனிங்கள். I want you to listen everybody. மோசேக்கு நடந்தது என்ன? நீ கானானுக்கு போக மாட்ட. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அவனை அபிஷேகம் பண்ணு. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா என்ன செய்து போகலாம்? கானானுக்கு போகும் என்கிற சத்தியம் இல்லை, நிச்சயம் இல்லை. நம்ம என்ன செய்திருப்போம்? வேற யாரையும் அனுப்ப மாட்டவரே, வேற யாராவது அனுப்பும். நான் ஏன் போக வேண்டும்? நீதான் என்னை அனுப்பவில்லை. நீ அனுப்பவில்லை ஆண்டவரே, நான் எதுக்கு போகணும்? இத்தனை வருடம் இந்த ஜனங்களை 40 வருடமாய் நடத்தி அவமானப்பட்டு அடிப்பட்டு நடத்தி வந்த என்னை போக வேண்டிய நீ சொல்வதை நான் என் ஆண்டவரை கேட்கணும் சொல்லியிருப்போமா இல்லையா? ஆனால் மோசே அப்படி செய்யவில்லை. கர்த்தர் தமக்கு சொன்னபடியே பரவாயில்லை, நான் போறேன்னா பரவாயில்ல, நீ சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey. I am your son. நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் தட்டவே மாட்டேன். பரவாயில்ல, காணால் போன பரவாயில்ல, நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம் தெரியும்? நம்ம யோசித்திருப்போம். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நம்முடைய ஸ்தோத்திரத்திலேயே தெரிஞ்சோம். நம்ம ஸ்தோத்திரத்திலேயே தெரிஞ்சோம். ஸ்தோத்திரம், நான் ரொம்ப கோபத்தில் இருக்கிற ஆண்டவரே, உண்மையில நான் விருப்பா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பாடு ஆண்டவரே, நான் எதுக்கு ஆண்டவரே நீங்க சொல்றதுக்கு எவ்வளோ வேதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு தெரியணும். நீ சொல்ற ஸ்தோத்திரத்திலேயே உங்களுடைய துக்கம் என்னன்றத ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும்னு நீங்களும் நானும் நினைக்கிறோம். மோசே அப்படி நினைக்கவில்லை. I will abide in my Lord. I will abide. ஆனால் அந்த திருப்பி பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு விழுகை ஒரு முறை தான் வரும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவான்களுக்கு விழுகை ஒரு முறை. ஆனால் திரும்ப திரும்ப விழுகிறவர்கள் தேவ மனிதர்கள் அல்ல. பேதுரு இவர் இயேசுவை சபித்தான், என் தெரியாத சபித்தான். ஆனால் பேதுருவை தான் இயேசு தேடினார். கடைசியில் ஒரு வாழ்க்கை எப்படி மாறினது? தலைகீழாக பேதுரு அறையப்படும் பொழுது கூட இயேசுவே தெய்வம் என்று
சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். நிலைவரமான இடத்திலே தங்கும்படி செய்யும். சிந்தையை திட்டுகிறான், சிந்தையை திட்டுகிறான். ஒன்று சொன்னாங்க, ஒன்று சொன்னாங்க, பரவாயில்ல, என் ஆண்டவரை போட்டு இருக்கிறார். அது போதும். இந்த உபவாச நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னோடு இருப்பாயா, நீ என்னோடு இருப்பாயா மகளே, நீ என்னோடு இருப்பாயா மகளே. Look at the voice, Jesus. எத்தனை அதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். மரணமானாலும் ஜீவனானாலும் வேறெந்த வல்லமைகளானாலும் கர்த்தத்துவங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். ஒரு பாடல் இயேசுவின் மோசே வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு நான் புரிகிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசித்தாங்க. அங்கே அவர்கள் ஏலிமுக்கு வருகிறார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் அங்கே இருக்கின்றன. அங்கே வந்து ஆண்டவரோடு முறுமுறுக்கிறார்கள். மறுபடியும் 40 வருடங்கள் சுற்ற வைக்கிறார். ஆண்டவரே பசிக்கிறது, மண்ணாவை தருகிறார். ஆண்டவரே குளிர்கிறது, நெருப்பு அக்கினியாய் வருகிறார். ஆண்டவரே இறைச்சி இல்லை, காடைகளை பொழிகிறார். ஆண்டவரே தாகம் எடுக்கிறது, கண்மலையை அடிக்கிறார். மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே நடத்தின ஆண்டவர். மோசே என்ன தப்பு செய்தார்? இந்த ஜனங்களால் கோபப்பட்டு என்ன செஞ்சிட்டாரா? பதறி இந்த காரியத்தை செய்தார் என்று பைபிள்ல எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பதறி தான் மோசே செய்தார், பர்பஸா செய்யல. ஆமென் சொல்லுங்க. பதறி தான் மோசே இந்த காரியத்தை தன் ஜனங்களால் தான் அந்த கண்மலையை அடிக்கிறது. தன்னுடைய சொந்த ஜனங்களால் தான் கண்மலையை அடித்தார். அதற்கு கிடைத்த தண்டனை பாருங்கம்மா, கிடைத்த தண்டனை பாருங்கயா. நீ கானானுக்கு போக மாட்ட மோசே. எவ்வளவு இதயம் உடைந்திருக்கும், எவ்வளவு இதயம் உடைந்திருக்கும். நான் நடத்தி வந்த ஜனங்க, நடத்தி வந்தவங்க எல்லாம் போறாங்க, நான் போக முடியாது. பரவாயில்ல, நீங்க சொன்னபடியே மகனை அபிஷேகிக்கிறேன். I will obey your word. I am asking you a question, அம்மா. உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். உனக்கு பரலோக பாக்கியம் இல்லை என்று சொன்னால் ஊழியம் செய்வீர்களா? பரலோக பாக்கியம் உங்களுக்கு கிடையாது என்று சொன்னால் ஊழியம் செய்வோமா? Are you doing the ministry if you are not going to the heaven? செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். வாங்கண்டவரே, பரலோகமே இல்லை, யார் எப்படியோ போட்டு நரகத்தில் போட்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு பரலோகம் இல்லை, நான் செய்ய மாட்டேன்றது பின்வாங்குகிற கூட்டம். மோசே எப்படி செய்யவில்லை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏன் தெரியுமா மோசேயை சொன்னார்? மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், நீ உண்மையுள்ளவன் என்று நம்பித்தான் உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தான்.
நீ உண்மையுள்ளவன் என்று நம்பித்தான் உனக்கு இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீ உண்மையுள்ளவன் என்று நம்பித்தான் உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார். பின்வாங்குகிறவனாய் அல்ல மகளே, பின்வாங்குகிறவனாய் அல்ல. நீ உண்மையுள்ளவன். மோசேக்கு இன்னொரு பெயர் சாந்த குணமுள்ளவன். சாந்த குணமுள்ளவன் மோசே, உண்மையுள்ளவன் மோசே. ஆனாலும் மனசு அப்படியே பார்க்கிறார். நான் போல பரவாயில்ல பார்த்தார். நீங்கள் நினைக்கிறீர்களா சீனாய் மலை என்பது சாதாரணமானது அல்ல. 40 நாட்கள் முதல் முறை ஏறினார். First time he hiked up the hill. ஏன் மலையிலே ஏறினார்? மலையிலே தான் தேவனோடு பேச வேண்டும். நாம் தேவனோடு பேசுகிறதை எந்த மனிதனும் பார்க்க கூடாது என்பதற்காக மலை மேலே ஏறினார். ஒரு முறை அல்ல, ஏறி வருகிறார். திருப்பி இந்த ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை வணங்குகிறார்கள். போட்டு உடைச்சிட்டு மறுபடியும் போறார். ஒரு குன்று மேல் நம்மளால ஏறிட முடியுமா? ஒரு சின்ன மணல் மேட்டு மேல நம்மளால ஏறிட முடியுமா? மலை மேலே 80 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட். People are saying, the scholars, Bible scholars, வேத அறிஞர்கள் சொல்லி 80 kilometers. Can you walk on the mountain without food? உணவில்லாமல் பசியோடு எல்லாவற்றையும் இழந்து இந்த ஜனங்களுக்காக 40 நாள் உண்ணாமல் முடியாமல் கிடந்து உருக்கி வந்து பார்க்கிறார். திருப்பியும் பாவத்தில் விழுகிறார். மறுபடியும் மேலவா எத்தனை முறை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளவு நாள் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. வந்து அதனாலதான் சங்கீதத்தில் 90 Psalms 90 சொல்றாரு, எங்க வாழ்க்கை ஒரு கதையை போல மாதிரி. வாசம் சங்கீதம் 90. തലമുറയായി ഞങ്ങളുടെ സങ്കേതമായിരിക്കുന്നു. സംഗീതം 90:9. ഞങ്ങളുടെ നാളുകളൊക്കെയും നിന്റെ വിരോധത്തിൽ കഴിഞ്ഞുപോയി. ഞങ്ങളുടെ സംവത്സരങ്ങളെ ഞങ്ങൾ ഒരു നെടുവീർപ്പ് പോലെ കഴിക്കുന്നു. எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் நாட்கள் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை நாங்கள் கழிக்கிறோம். போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல, போன வருஷம் இருந்த ஊழியக்காரங்க இந்த வருஷம் இல்ல. ஆனா நாங்கள் உயிரோடு எதுக்கு இருக்கிறோம் ஆண்டவரே? உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக தானே. You are the Moses, my dear sir. You are the Moses, my dear sister. நீ ஆனந்த மோசே. உன் உயிரையும் என் உயிரையும் ஆண்டவர் எடுக்க நினைத்திருந்தால் எப்பவோ எடுத்திருந்திருப்பார். ஆனால் உனக்காகத்தான் உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய ஊழியக்காரன். சங்கீதம் 116 Psalms 1:16 if you read. கர்த்தாவே நானும் தாசன். நல்லா வாசிங்க. நானும் அது ஊழியக்காரனும். நல்ல அந்த வசனத்து மேல கை வச்சு வாசிங்க. நானும் அது ஊழியக்காரனும் உமது அடியாளின் புத்திரனுமாய் இருக்கிறேன். தேவரீர் என் கட்டுகளை உடைத்து கட்டுகளை உடைத்தீர். நானுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். நானுடைய ஊழியக்காரியாக இருக்கிறேன். உங்களுடைய அடியாளின் புத்திரனாக இருக்கிறேன். உங்களுடைய அடியாளின் புத்திரியாக இருக்கிறேன். என் கட்டுகளை உடைத்து வருகிறார். நான் உன்னுடைய பிள்ளை. I am your son. மரணமே நெருங்குகிறதா? ஆட்டுக்குட்டியாளுடைய ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்ல கரங்களை தட்டி மோசே அபிஷேகத்தை
வீட்டிலே 40 வருடம், வனாந்தரத்திலே 40 வருடம், மறுபடியும் ஜனங்களை நடத்தினார் 120 வருடம். அதற்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? ஆண்டவர் பார்த்தாரு, நான் மோசே எது சொன்னாலும் செய்வான். மோசே நான் போக சொன்னா தூங்க சொன்னா தூங்குவான், உட்கார சொன்னா உட்கார. அதனால மோசே உனக்கு நீ இந்த ஜனங்களோட இருக்க வேணாம், நானே உன்னை எடுத்துக்கிறேன் சொல்லி எந்த மனிதனுக்கும் கல்லறை தெரியாத அளவிற்கு மோசே கர்த்தரை அடக்கம் செய்தார். ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி கர்த்தரே உன்னை அடக்கம் செய்கிற பாக்கியம் என்று வருவோம். அன்று நீ உண்மையுள்ளவன், உண்மையுள்ளவன். சங்கீதத்தை வாசிக்கிறோம், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆவி, சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும். 2 கண், ஆவியோடும் உண்மையோடும். ஒரு 2 கண் ஃபுல்லா, ஒரு கண் போதுமா? இன்னொரு கண் போதுமா? You need 2 eyes. ஆவி, உண்மை. நீ ஆவிக்குரியவனாகவும் இருக்க வேண்டும், உண்மை உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மகளாக இருக்க வேண்டும், உண்மையுள்ள மகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எதுவுமே கேட்கல. மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு சுக்கேன் போதும், பிசாசு கொட்டி கொடுத்து விடுவான். பரலோகத்தை சம்பாதிக்க முடியுமா? பணத்தினால் பரிசுத்த ஆவியை பெற்றுவிடலாம் என்று நினைத்தீரா? அவன் செத்து போனான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். பணத்தினால் பரிசுத்த ஆவியை சம்பாதிக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை ஏன் ஒரு பணக்காரர்களுக்கோ பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கோ கொடுக்கவில்லை? ஏன் உன்னை தேடி வந்த அபிஷேகத்தை கொடுத்தார்? கர்த்தருடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. God is having an exclusive plan for you, sir. Listen. ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சபை இருக்குதுன்னா ஒரு திட்டம் இருக்கு. இங்கிருந்து அக்கினி பறந்து போகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், அக்கினி அவர் சமூகத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. இந்த இடத்துல ஒரு அக்கினி புறப்பட்டு போகிறது. அது சுட்டெரிக்கும், சத்துருவை சுட்டெரிக்கும். லூக்கா 10:19 வாசிக்கிறோம், நீ சத்துருவின் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமை வெல்லும், உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். யோவான் 1:12 சொல்லுகிறது, அன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அக்னியை கொடுத்திருக்கிறார். நீ ஒரு மோசே. அந்த மோசே எவ்வளவு வேதனை, அவ்வளவு துன்பம். ஆனாலும் அவர் நினைக்கவே இல்லை, பரவாயில்ல ஆண்டவரே, no problem, I will do your work, I will obey your word. நான் நீ சொன்னதை மட்டும்தான் நான் செய்வேன். மரணமே நேரிடுகிறதுனால பரவாயில்ல, என் சொத்துக்கள், பந்தம், சொந்தம், பிள்ளைகள் யார் என்னை விட்டு போனாலும் என்னோட இருக்கு. அல்லேலூயா. பாருங்கம்மா, இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, அவங்க தேவனோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றார்கள். உங்களுடைய டைம் எங்கே போகிறது? Where does your time goes on? மோசே எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிருப்பாருங்க தெரியாது. அவருடைய நேரம் எல்லாம், அவருடைய ஒரு ஊழியக்காரனுடைய நேரம் எல்லாம் எங்க போகுது? ஜெபத்திலேயே போகுது. பால், டாக்டர் பால் யாக்கீச்சோ சமீபத்தில் அவர் கர்த்தரிடத்திலே போயிட்டார். அவர் 82 வயதான பொழுது சென்னைக்கு வந்தார் ஒரு பெரிய கூட்டத்துல. அப்ப கூட சொல்றாரு, நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் வரேன், நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன், 12 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் இந்த ஜனங்களுக்காக. நீங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோமா? 8 மணி நேரம் வரணும். ஜெபம்தான் ஆண்டவருடைய விளக்கு. ஜெபம் 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 ஜெபம், மூச்சு ஜெபம், வாழ்க்கை ஜெபம், நடக்கும் பொழுது ஜெபம். யாராச்சும் பார்த்து ஆண்டவரே இந்த ஆட்டோக்காரர் ரசிங்க, ஆண்டவரே இந்த நர்ஸை ரசிங்க, ஆண்டவரே இந்த கூட தூக்குறவங்களை ரசிங்க, ஆண்டவரே இந்த ஜனங்களை
ரசிங்க. ஆண்டவரே எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற ஊழியர்கள் எத்தனையோ ஊழியர்கள் சொன்னீங்க. ஆண்டவரே கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாம் ரசிங்க. ஆண்டவரே சின்ன தம்பியை ரசிங்க, இந்த சின்ன குழந்தைய ரசிங்க. ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிறவர் அவன் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண யாரை தெரியும்? ஆண்டவன் சகோதரன். நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லாமல் உங்களை என்ன சொல்லுகிறேன்? சகோதரன். பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க. You are a brethren for Lord Jesus Christ. இயேசுவின் சகோதரன் சகோதரி நீங்க. You are the brethren. உங்களை ஊழியன் இல்லாமா? சகோதரன்னா யார்? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், ஸ்நேகிதன். ஸ்நேகிதன் தான் நல்ல சகோதரன். கரெக்டா? நீ இயேசுவின் ஸ்நேகிதன், ஸ்நேகிதி. ஒரு ஸ்நேகிதன் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? மனசு திறந்து பேசுவார். ஆர்டினரி சாதாரணமாக இருக்கவங்கள்ட்ட போய் பேசுவார் ஆண்டவர். என்னன்னா ஹலோ வாய். ஆனால் நெருக்கமாக இருக்கிற ஸ்நேகிதரிடத்திலே தான் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனங்களை வாசித்தீர்களானால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. 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 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்போ அவனோட வயசு என்ன? 365 years. 365 வருடங்கள் தேவனோடு நடந்தார். 365 × 365 1,33,000 நாட்கள். யாராவது நடக்க முடியுமா தேவனோடு? அல்லேலூயா. அதான் பார்த்தாரு ஆண்டவர். ஏனோக்கு பார்த்தாரு. ஏனோக்கு பேசிட்டே வாது அடியோடு செருப்புல தம்பிங்க ஒரு தான் ஏனோக்கு டெய்லி வருவார் ஆண்டவர். ஏனோக்கு ஆண்டவர் ஏனோக்கிட்ட கேட்கிறார். ஏனோக்கே இன்னைக்கு என்ன? ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். அப்ப ஏனோக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, பரலோகத்திலே பளிங்கு கற்கள், தங்க வீதி, ரத்தினங்கள், நவரத்தினம், கோமேதகம், புஷ்பராகம், தஸ்பி, இந்திரநீலம், இந்த கற்கள் எல்லாம் இருக்காமே. கோடி கோடி தூதர்களுமே ஆராதிப்பாங்களாமே. ஆமா ஆமா எனக்கு வா கூட்டிக் கொண்டே போகிறார். அப்படி நடந்து போறார். பார்க்கறாரு ஒரு இடத்துக்கு. பார்த்தாங்க பார்க்கறாரு. இவர் சொல்றாரு, ஆண்டவரே என்ன இங்க பாருங்க, எவ்வளவு கீழே கல்லா கிடக்கு, ஏதோ வித்தியாசமான கல்லா கிடக்கு. உடனே சொல்றாரு, ஏனோக்கு நீ எங்க இருக்க தெரியுமா? பரலோகத்துக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. ஏனோக்கே தெரியாத பரலோகத்துக்கு. ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு நாள் 365வது வருடம் 364வது நாள் வரைக்கும் பூமியிலே இருந்த ஏனோக்கை 365வது வருடம் 365வது நாள் அப்படியே பேசிக்கொண்டு அப்படியே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு போகிற பாக்கியம் மோசேக்கு கிடைக்கிறது. Such a pathetic situation. மோசேக்கு கிடைக்கல. கானானுக்கு போகணுன்ற விருப்பம் இல்லாமல் போயிட்டு, ஆனாலும் கீழ்ப்படிதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிவீங்களா? Do you obey your parents? தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளை நன்றாய் கவனமாய் நடத்துங்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவிக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். ஸ்திரீகளே, உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், தன் தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். Obey your father. யோவான் 17வது அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு. யோவான் 17வது அதிகாரம் இயேசு ஜெபம். இயேசு பிதாவிடத்திலே செய்த ஜெபம்.
நன்றாக யோசித்து பாருங்களம்மா, யோசித்து பாருங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீர்களானால், கர்த்தர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில தடைபடாது. அல்லேலூயா. அப்போ மோசை அழைத்துக் கொண்டு போகிறார். மோசை அழைத்துக் கொண்டு போய் அடக்கம் பண்றார். அப்போ தூதர்கள் தர்க்கிக்கிறார்கள், மோசையுடைய உடலை எனக்கு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் அவன் என்னுடைய மகன், என்னுடைய மகன், என் சொல்லுக்கு கீழ்ப்படிபவன். எனக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டான், கானானை கூட விட்டு விட்டான். அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, இங்கே தான் ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மோசே கானானை பார்க்கவில்லை. நன்றாய் பாருங்கள், மோசே கானானை பார்க்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எலியாவும் மோசேயும் தேவனோடு அந்த பரலோக பரிதவ மலையிலே இங்கே ஏறின மலையிலே கிடைக்காத ஒரு அற்புதம். அங்கே இயேசு என்கிற பரம கானானோடு நடக்கிற பேசுகிற ஒரு அனுபவத்தை இயேசு என்கிற ஒரே ஒரு பரம கானானை தேடி மோசே போகல, கானானை மோசையை தேடி வந்துட்டாரு. நல்ல கரங்களை தட்டி கானானை தேடி மோசே போகல, கானானாகிய இயேசுவே என் மோசையை தேடி வந்து விட்டார். கானானாகிய இயேசுவே மோசையை தேடி வந்து நானும் அருகிலே நிற்கிறேன். பல காரியங்களை குறித்து மோசேக்கும் எலியாவுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. வானத்து மன்னாவை ஜனங்களுக்கு கொடுத்தார். வானத்து மன்னாவை இயேசுவே மோசேட்ட வந்துட்டாரு. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த இடத்துல பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் உலக பிரகாரமான சீசர்கள் அங்கே கீழே இருக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு சீசர்களாகிய எலியாவும் மோசேயும் இயேசுவோடு இருக்கிறாங்க. இங்கேயும் 3 பேரு, இங்கேயும் 3 பேரு. அந்த காட்சியை யோசித்து பாருங்க. Just imagine. அந்த காட்சியை பாருங்க, எவ்வளவு மகிமையாக இருக்கும். உலகத்திலே எந்த மண்ணானாலும் வெளுக்க முடியாத அவ்வளவு வெண் வஸ்திரம் தரித்தவராய், அவர்கள் நிலையை தரித்தவராய், கண்கள் அக்கினி ஜாலை உடைய கண்களை உடையவராய், பற்பதாகவும் பருவமாகவும் உடையவராய், அக்கினி ஜாலையுடைய கண்களை உடையவராய், யூதராத சிங்கமாய், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழைத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன், நான் இருப்பேன். இந்த வார்த்தையை வேறு யாரும் சொல்ல முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இந்த உலகத்துல வேறு யாரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. பிள்ளைங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க, பெற்ற தாய் நம்மளை விட்டு விலகிடுவான், தகப்பன் நம்மை விட்டு விலகிடுவான், நண்பர்களுடைய விலைக்கு விலகிடுவான், இந்த உலகம் ஒன்றை விட்டு விலகிடும், இயேசு உன்னை விட்டு விலகவே மாட்டான். ஹல்லேலூயா. இயேசு விலக மாட்டான். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். ஊழியத்தின் பாதையில் நான் நடத்துவேன். எவன் ஒருவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன். என் சிலுவையை சுமந்த உன்னை கைவிடுவாரோ, உன்னை மறப்பாரோ, என்னை விட்டு விலகுவாரோ? தாய் தன் பாழகனை மறந்தாலும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். உள்ளம் கைகளிலே, அந்த கைகளை பாருங்கள், அந்த கைகளில் ஆணிகள் வளைந்து கொண்டிருக்கு. ரத்தம் நிறைந்த கைகளை அப்படி உன்னால காட்டி, மகளே கையை பார், உனக்காகத்தான் இந்த ஆணி, உள்ள கைகளை உன்னை வரைந்து வைத்திருக்கிறேனே, உனக்காகத்தான் இந்த ஆணி, உனக்காகத்தான் இந்த பாடு, உனக்காகத்தான் இந்த வேதனை, எல்லாம் உனக்காக. உன்னத பாட்டு 3வது அதிகாரத்திலே ஆண்டவர்
அழைக்கிறார். சாங்ஸ் ஆஃப் சாலமோன் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு காரியம் இருக்கு. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் 5:2 Songs of Solomon 5:2 நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். என் சகோதரியே, என் பெரியனே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர. என் தலை பணியினாலும் என் தலைவரை இரவில் பெய்யும் துராவினால் நனைந்திருக்கிறது என்றார். Hallelujah. Listen. God is calling you. அந்த கதவு நேசர் வந்து என்ன செய்கிறார்? இப்பொழுது கதவை தட்டுகிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, இரவிலே நிலவை படைத்தீர், வானத்தை படைத்தீர், நல்ல நட்சத்திரங்களை படைத்தீர். எல்லாரும் எதுக்காக படைச்சீங்க? நல்லா தூங்குறதுக்கு தாங்க. இப்போ வந்து எதுக்கு கனவு தட்டுறீங்க? ஜெபம் பண்ணுங்க. காலையில வாங்க ஆண்டவரே, காலையில வாங்க ஆண்டவரே. மகனே, பணி நடைந்திருக்கேன்ப்பா, கொஞ்சம் கதவை தரமா, கதவை தர. தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். உன் தெருவில் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. அவங்களை நான் வெளிப்படுத்தணும். அந்த காரியத்தை மட்டும் சொல்லணும். ஆண்டவரே, நம்பட்ட யாரா இருக்கேன், தூங்குகிற ஆண்டவரே, ஆராதிங்க. காலையில வாங்க. கம் டு ஆர் மார்னிங் லார்ட். நீங்க தானே இந்த நிலவை, அழகான விண்மீன்களை, இரவை படைத்து கண்கள், தூக்கம், உறக்கம் முக்கியம்னு நீங்க தானே சொன்னீங்க ஆண்டவரே. நான் தூங்கிட்டு இருக்கிறேன், இப்போ வந்து கதவை தட்டுறீங்களே. why you are knocking the door? why? சரி, ஆண்டவர் தூக்கத்தோடு போக காலையிலே வருகிறார். காலையிலே வந்து ஆண்டவர் கதவை தட்டுகிறார். ஆண்டவரே, உழைக்காதவன் உண்ணலாகாது பைபிளில் எழுதியிருக்கிறேன். நான் வேலை செய்ய வேண்டாமா? காலையில வேலை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாத ஆண்டவரே, காலையில வேலைக்கு போற இடத்துல வந்து கதவை தட்டுறீங்க. போயிட்டு வாங்க ஆண்டவரே. நாட்களை கடத்தி இருக்கும். நீங்களும் நான் அந்த நாட்களை கடத்தினீர்கள். எங்களுடைய நாட்கள் ஒரு புஸ்தக சூழலை போல சுருட்டி போட்டு, கதையை போல எங்கள் நாட்கள் போயிடுச்சு. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். Judge yourself. கண்ணாடிக்கு முன்பாக நின்று நான் எத்தனை நாட்கள் முழங்காலில் என்று ஜெபித்திருக்கிறேன், எத்தனை நாட்கள் என் அண்டை வீட்டிற்காக ஜெபித்திருக்கிறேன், எத்தனை நாள் நான் பரிசுத்தத்தோடு வாழ்ந்திருக்கிறேன், எத்தனை நாள், how many days, எத்தனை முறை நான் வேதாகமத்தை வாசித்திருக்கிறேன், எத்தனை முறை நான் முழங்கால் படிட்டு வேதாகமத்தை வாசித்திருக்கிறேன், எத்தனை முறை நான் பிறருக்காக கண்ணீரோடு அழுதிருக்கிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும். சீயோன் குமாரத்தி நிமித்தம் நான் உன்ன கொடுத்தவர்கள் நிமித்தம் நித்தமும் அழுவேன். அல்லேலூயா. வாசிக்கிற வசனத்தை, இரவும் பகலும் நான் அழுவேன், இரவும் பகலும் நான் அழுவேன். இரவும் பகலும் நீ அழுகிறாயா? பெங்களூர் பட்டணத்துக்காக அழுகிறாயா? இந்தியாவுக்கு அழுகிறாயா? கேரளாவுக்காக அழுகிறாயா? தமிழ்நாட்டுக்காக அழுகிறாயா? Did you cry for the people? Are you crying for your brothers, sisters? உன் கண்ணில் இருந்து தண்ணி வருதாமா? உன் கண்ணில் இருந்து தண்ணி வருதாயா? கண்ணில் இருந்து அழுகு. எத்தனை அழுகிறோம்? தேசத்துக்கு ஆளுகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை யாரையும் பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, என்ன கண்ணை மூடி கையை உயர்த்தி, எரேமியா போல நான் அழுகுவேன், மோசே போல நான் அழுகுவேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் தேவ செய்திக்காக இல்லை, நீங்கள் அழ வேண்டும். ஆண்டவர் அழுதாரம்மா, ஆண்டவர் அழுதார். கெத்செமனே தோட்டத்திலே அழுதார். கண்ணீர், என் கண்ணீரே எங்களுக்கு உணவாய் மாறினது. கெத்செமனே தோட்டத்திலே அழுதாரே. என் தலையாட்டுவார். இப்ப என் தலையெல்லாம்